எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி அந்த அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு வாசல் கதவை தட்டும் பொழுது அதை நம்ம தாமதப்படுத்தாமல் இல்லை உதாசீனப்படுத்தாமல் வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வாழ்க்கை செழிப்பான நிலையை அடையும். அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பை தரக்கூடிய விதத்தில் நமக்கு அமையக்கூடிய நாள் தான் 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனிக்கிழமையோடு இணையும் மாசி பௌர்ணமி மற்றும் மாசி மக திருநாள். இப்படி இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது நம்ம காலையில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை பார்த்த மாதிரி கண் விழித்தோம் அப்படின்னு சொன்னாலே தொடர்ந்து அந்த நாளில் செய்யக்கூடிய இறை வழிபாடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டம் நம்ம வீடுகளுக்கு வந்தடையும். சரி, எந்த மாதிரியான பொருட்களை நம்ம கண் விழிக்கணும், அதை பற்றின முழு தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாசி மகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நீராடுவதற்குண்டான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் நம்ம புண்ணிய நதிகளில் நீராடினாலே நிறைய விதமான நற்பலன்களை பெற முடியும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. அப்படி இந்த மாசி மக திருநாளின் பொழுது நீங்கள் புனித நதிகளுக்கு சென்று நீராட முடியல அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இருந்தபடியே ஒரே ஒரு சொம்பு நீரில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நீராடணும், இதனால் கிடைக்கக்கூடிய பலன் பற்றின ஒரு தனி விளக்கப்பதிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சனிக்கிழமையோடு வரக்கூடிய மாசி பௌர்ணமி மற்றும் மாசி மக திருநாள் அப்படிங்கிறதால பச்சை கற்பூரத்தை வாங்கி எந்த குறிப்பிட்ட இடங்களில் வைக்கணும், இதனால் எப்படி நம்ம ராஜயோகத்தை எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு தனி விளக்க பதிவு இருக்குது. 2 பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த அற்புதமான நன்னாளின் பொழுது காலையில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறதே ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த நேரம் இல்லைங்களா? அப்படி அந்த நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது இந்த அதிர்ஷ்டம் பொருந்திய நாள் நமக்கு அதிர்ஷ்டத்தை வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. சாதாரணமாகவே எல்லாருமே கண் விழிக்கும் பொழுது அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய மனதிற்கு இதமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உடலுக்கும் ஒரு விதமான தெம்பு ஏற்படும். இதனால் அந்த நாளினுடைய ஓட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான சந்தோஷம், பூரிப்பு இது எல்லாமே நிறைந்திருக்கும். இதே ஒரு சில நேரங்களில் நம்ம காலையில் கண் விழிக்கும் பொழுது ஏதோ ஒரு கவலை, முதல் நாள் நடந்த விஷயத்தினுடைய கவலையோ இல்லை டென்ஷனோ ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுடைய மனதை அரிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நினைப்போடு நம்ம காலையில் கண் விழித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நினைப்பு வரும் தான். அதை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தி நல்லதை மட்டுமே செய்யணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சில விஷயங்களை பார்த்த மாதிரி கண் விழித்தோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த நாளில் நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களும் தவிர்க்கப்பட்டு நல்லவைகள் மட்டுமே தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதுலேயும் இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வானத்தில் நிலா ஆனது பிரகாசமாக ஒளி வீசும், அனைவருக்குமே ஒளி தரும். அப்படி அந்த பிரகாசம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையணும், நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விரட்டி அடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பாக நினைத்து செயல்பட்டால் மட்டும்தான் அதனால் நம்ம நினைத்தவைகள் அனைத்துமே ஈடேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சரி, காலையில் கண் விழிக்கும் பொழுது அந்த காலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. இன்னும் காலதாமதப்படுத்தி கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கப்புறமா தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களால் பலன் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இந்த நாள் நமக்கு 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய செயற்கை சனிக்கிழமையோடு வரக்கூடிய மாசி பௌர்ணமி மற்றும் மாசி மகம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பாக நினைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயாவது கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்யணும். என்ன பொருளை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 5 பொருட்கள் சொல்கிறேன். அந்த 5ல் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து கண் விழித்தா கூட போதும், கண்டிப்பாக அதனால் நமக்கு பேரதிர்ஷ்டமானது ஏற்படும். முதல் பொருள், வீட்டில் தங்கம் இல்லைனா வெள்ளி சம்மந்தப்பட்ட நாணயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டு தூங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க. காலையில் கண் விழிக்கும் பொழுது இந்த நாணயத்தை பார்த்த மாதிரி கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏன் குறிப்பிட்டு வெள்ளி நாணயங்களை சொல்கிறேன் இல்லை தங்க நாணயங்களை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமாக அதை பயன்பாட்டுக்காக வைத்திருப்போம். இந்த நாணயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முக்கியமான விசேஷங்களின் பொழுது மட்டும்தான் எடுப்போம். அதுலேயும் இந்த மாதிரி காலை கண் விழிக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த பொருட்களை நம்ம தினசரி பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இதனால் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பான நிலையை எட்டுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்போ ஒருவேளை இந்த வெள்ளி இல்லைனா தங்கம் சம்மந்தப்பட்ட நாணயங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 5 ரூபாய் நாணயம் இல்லைனா 1 ரூபாய் நாணயம் எடுத்து
தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ரூ. 5 நாணயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாவிஷ்ணு உறைந்திருப்பதாகவும் ரூ. 1 நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் 5 இல்லைனா ரூ. 1 நாணயத்தை பக்கத்தில் வச்சுட்டு காலையில் கண் விழிக்கும் பொழுது அதை பார்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இரண்டாவது பொருள், பெருமாளுக்கு உகந்த நாளோடு நமக்கு இந்த சேர்க்கை வருது அப்படிங்கிறதால, சனிக்கிழமை அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இல்லைங்களா, அப்படி அந்த நாளோடு நமக்கு இந்த சேர்க்கை நிகழுது அப்படிங்கிற காரணத்தால் பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூர டப்பா நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லைங்களா பூஜை ஏரியில், அதை நீங்கள் முந்தைய நாளே படுப்பதற்கு முன்னாடி பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு படுத்துருங்க. காலையில் பச்சை கற்பூரத்தை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதனுடைய வாசனை நுகர்வது அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும். காலையில் பெருமாளுக்கு உகந்த பொருளை பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த பொருளுடைய வாசனையை நுகர்ந்து அந்த நாளில் நமக்கு இயக்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் நமக்கு செல்வம் கொழிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூணாவது பொருள், சந்தனம். வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா, கட்டி சந்தனம், இல்லை ஒரு சிலர் கட்டை சிறிய அளவில் வைத்திருப்போம். எது இருந்தாலும் சரி, அந்த சந்தனத்தை பார்த்து கண் விழிப்பது அப்படிங்கிறதும் இன்னுமே நமக்கு பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதா ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய சந்தனத்தை நீங்கள் காலை நேரத்தில் கண் விழிக்கும் பொழுது பார்த்து கண் விழித்தாலே இதனால் நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அடுத்ததாக உள்ளங்கை தரிசனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த உள்ளங்கையை தரிசிப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உள்ளங்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய விரல் நுனியில் மகாலட்சுமி தாயாரும் உள்ளங்கையில் சரஸ்வதி தேவி தாயாரும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதி தேவி தாயாரும் வசிப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு. காலையில் கண் விழிக்கும் பொழுது இப்படி முப்பெரும் தேவிகளையும் பார்த்து நம்ம கண் விழித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கேட்கவே வேண்டாம், அந்த நாள் நமக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான நாளாக தான் அமையும். இனி வரக்கூடிய நாட்களையும் இந்த குறிப்பிட்ட நாள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே கண் விழிக்கும் பொழுது உள்ளங்கையை பார்த்து கண் விழிங்க. இதனால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் முப்பெரும் தேவிகளும் நமக்கு நல்லாசி வழங்குவாங்க. அடுத்தது ஐந்தாவது, நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் நல்ல ராஜகோபுரங்கள் அனைத்துமே தெரியக்கூடிய விதத்தில் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில் கண் விழிக்கும் பொழுது கொஞ்சம் லேசாக, நல்லா முழுசாக நீங்கள் கண் விழிக்கலைன்னா கூட கொஞ்சம் லேசாக கண்ணை வந்து திறந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டு அப்படியே போய் நீங்கள் ராஜகோபுரத்தை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரியான கண் விழிப்புக்குண்டான விஷயங்களை செய்து தொடர்ந்து அந்த நாளில் செய்யக்கூடிய மாசி மகத்துக்குண்டான நீராடுதலாக இருக்கட்டும், இல்லை பௌர்ணமிக்குண்டான வழிபாடுகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே வீட்டுக்குள்ளே வரும். இதனால் நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பான நிலையை எட்டும். இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுது சின்ன சின்ன சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் எழும். இப்போ ஒரு படுக்கை அறை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் குடும்பம் அனைவருமே சேர்ந்து படுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி பொருளை வைத்து நீங்கள் வைக்கக்கூடியது சந்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சந்தனம் தனித்தனியாக தான் இருக்கணும். ஒருவர் பார்த்து கண் விழித்ததில் மற்றொருவர் கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. தனித்தனி பொருளை முன்கூட்டியே தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை நேரத்தில் கண் விழிங்க. 5 பொருட்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இப்போ வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் நாணயத்தை பார்த்து கண் விழிக்கலாம், ஒருத்தர் சந்தனத்தை பார்த்து கண் விழிக்கலாம், ஒருத்தர் பச்சை கற்பூரத்தை பார்த்து கண் விழிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை கூட பார்த்து கண் விழிக்கலாம். ஆனால் ஒருவர் பார்த்த ஒரு பொருளை மற்றொருவர் பார்ப்பது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னாக்க இதில் கண் விழிக்கலாமா அப்படின்னு கேட்டால் விழிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் அனைத்தையுமே தவிர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.